யூ கேரி ஆன். வாங்க சார். வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? ரங்கராஜன் அந்தமான் போகிற விஷயம் யார் யாருக்கு தெரியும்? எனக்கு, அப்புறம் ரங்கராஜன் அசிஸ்டன்ட் ராமுக்கு தெரியும். மற்ற ஆஃபீஸர்களுக்கு கூட அவர் அந்தமானுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ரங்கராஜன் இறந்ததை பற்றி ராமு விசாரித்தோம். அப்போ என் மேலே சந்தேகமா உங்களுக்கு? ஆப்வியஸ்லி. நோனோ, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரங்கராஜனை தேர்ந்தெடுத்ததே நான் தான். ஏன்னா நேர்மையாக நடக்கணுமேனு. ரங்கராஜன் நேர்மையாக தான் கடமை செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுக்கான ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி கிளவராக அழிச்சிட்டிங்க. இனிமேல் யாருக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை. அதனால தானே ரங்கராஜனை... நோ, அபாண்டமாக பழி சுமத்தாதீங்க. ஹீ இஸ் மை குட் ஃப்ரெண்ட், யூனோ. ரங்கராஜ விவகாரம் ராமு மூலமாக மயில்சாமி தெரிஞ்சு அதை அவன் கல்குவாரி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். அதுக்கு அடுத்த கால் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியல. யாருக்கு பண்ணீங்க? அதை கேட்குறீங்களா? மினிஸ்டருக்கு பண்ணேன். ஏன் உங்கள் செல்லேருந்து பண்ணலை? அஃபிஷியலாக இருந்தால் ஆஃபீஸ் லைனில் பண்ணுவேன். என் பர்சனல் மேட்டரை என்னோட செல்ஃபோனில் இருந்து பண்ணுவேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். முதல்ல ரங்கராஜனை கொண்டவங்களை கண்டுபிடிங்க. அப்போ மினிஸ்டர் தான் விசாரிக்கணும். மினிஸ்டர் வேண்டாம். ஏன் பயப்படுறீங்க? இல்லை, அன்னைக்கு என்னோட கால் அட்டன் பண்ணது மினிஸ்டரோட பிஏ தான். ஓ அப்படியா? அவர் மேலே ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருக்கு. சரி பார்க்கலாம். எனிவே ஐ எம் வெரி சாரி உங்களை சந்தேகப்பட்டதுக்கு. நான் என் கடமை தான் செஞ்சேன். இல்லை சரியாக தான் பண்ணியிருக்கீங்க. இல்லைன்னா உண்மை தெரியாமல் போயிருக்கா. குட் பை. குட் லக். ஓம் நீங்க வாங்க. என்ன சார், என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க? நாங்கள் சிபிஐ, நீங்கள் குற்றவாளி. அதனால தான் வர சொல்லியிருக்கோம். என்ன குற்றம்? ஏழைங்க வயிற்றுல அடித்த குற்றம். அதை கண்டுபிடிக்க போனவரை கொலை செஞ்ச குற்றம். என்ன சார் இது, எதோ சொல்றீங்க? ஹெலிகாப்டரை வீழ்த்தறதுக்கு சதி செஞ்சவங்க ஆளை அந்தமான்ல அரெஸ்ட் பண்ணியாச்சு, தெரியுமா? என்னது? என்ன அதிர்ச்சியா இருக்கா? மந்திரியோட பிஏ உங்க நண்பர் காணாம போயிட்டாரு. அவரை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எந்த மந்திரியும் தெரியாது, பிஏவும் தெரியாது. தப்பான ஆள்கிட்ட நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. தப்பான ஆளுகிட்ட இல்ல, தப்பும் தவறுமா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க ஆளு தானே நீங்க. உங்களை உள்ள தூக்கி போட்டு சரியா கவனிச்சா சொல்ல போறீங்க. உள்ள போடுங்க. இந்தியாவிலே பெரிய வக்கீல், உங்களுக்கு தெரியும் இல்ல, அவரு எனக்காக வாதாடுவார். பிஏ குண்டு வச்சவன் எல்லாம் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல போறது. என் கேஸ் நிக்காது. என்ன உள்ள போடணும்னா அந்த ரங்கராஜனோ இல்ல அவர் கூட செத்து போன மற்ற அதிகாரிகளோ யாராவது வந்தாதான் முடியும். எல்லாருமே மேல போயிட்டாங்களே, அந்த ஃபைலும் போயாச்சு. உன்னை உள்ள போட்டு நல்லா நொங்கி போடுங்க. அப்புறம் என்ன, நீங்க ஐசியூல தான் வந்து பார்க்கணும். ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதே. டேய் வாங்கடா. ஜி என்னாச்சு ஜி? டேய் வாங்கடா. அண்ணனுக்கு நெஞ்சு வலிக்குதாடா. டாக்டருக்கு போன் போடுறா. எங்களை விட்டு போக மாட்டீங்க. கனராஜ் ஆம்புலன்ஸ் ஃபோன் போட்டு இத தூக்கிட்டு வாங்க ஜி வாங்க. மெதுவா. ஏய் ஏய் வாருங்க. ஹலோ. பெட்டி எடுத்துக்கோ. சென்று உங்கள் கடமைகளை முடியுங்கள். ஏன் நீ வரலையா? என் கூட வந்துரு. இல்லை நான் வர இயலாது. உங்கள் சமூகம் சூழ்நிலை எனக்கு முற்றிலும் பொருந்தாது. அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். வா, நீ என் கூட வந்துரு. உங்களுக்கென்று குடும்பம் இருக்கிறது, அதை என்னால் சீர்கெடக்கூடாது. இது விதியினால் ஒன்றானோம். உங்கள் நினைவாக ஒன்று என்னிடம் உண்டு, அது இரண்டாக கூட இருக்கலாம். கண் கலங்காதீர்கள். என்றாவது ஒரு நாள் என்னை வந்து பார்ப்பீர்கள் என நம்பிக்கையோடு காத்திருப்பேன். இப்பொழுது செல்லுங்கள்.
சார் ரங்கராஜன் ஹியர். என்ன ரங்கராஜனா? எஸ் சார். நீங்க உயிரோடவா இருக்கீங்க? ஆமா சார். கான்ட் பிலீவ் இட். எப்படி சார் அது நேர்ல வந்து சொல்றேன். மாடல இருக்கீங்க? ஆமா சார். சார் நான் வரது வேற யாருக்கு தெரிய வேண்டாம், இன்க்ளூடிங் மை ஃபேமிலி. ஓகே ரங்கராஜன். சார் ஐ நீட் ஹெல்ப் ஃப்ரம் யூ சார். நம்ம ஏசி ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி அவரை கொஞ்சம் என்னை ஏர்போர்ட் பிக்கப் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன். வாங்க. வெப்பன்ஸை கொடுங்க. எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான். என்ன வர சொன்னீங்களா? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். உங்களுக்கும் அந்த விஜிலன்ஸ் ஆபீசர் ரங்கராஜனுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? அது ஒரு பெரிய கதைங்க. நாய் தேங்காயை காத்த கதையா, தானும் திங்காம அடுத்தவனை திங்க விடாம, ச்சே, அதனாலதான் அந்த ஆள் மேல போய் சேர்ந்துட்டான். ரங்கராஜனை நான் தான் கொன்னேன். என்ன அதிர்ச்சியா இருக்கா? அதை விட ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றேன். ரங்கராஜன் உயிரோட அந்தமான்ல இருந்து திரும்பி வரான். என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க. நீங்க ஒத்துழைச்சிங்கன்னா அந்த ரங்கராஜனை ஒழிச்சு கட்டிட்டு நம்ம நிம்மதியா இருப்போம். ஓகேவா? என்ன செய்யணும் சொல்லுங்க. ராஜா சார். வாங்க. ஹலோ சார். ஸோ வாட்ஸ் சார்? குட் சார். ஹலோ ஏசி சார், போனை ரங்கராஜன் கிட்ட கொடுங்க. சார் ஃபோன். ஹலோ. இத பாருங்க ரங்கராஜன், நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. அந்தமான்லயே உங்களை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ண, ஏதோ நீங்க தப்பிச்சிட்டீங்க. இந்த முறை வழியே இல்ல. உங்க பையன் ஏன் கஸ்டடியில. என்னுடைய கேஸ பினிஷ் பண்ணு நினைச்சீங்க, உங்க பையனை நான் பினிஷ் பண்ணிடுவேன். நீங்க என்ன பண்றீங்க? என்ன பத்திய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பல்லாவரத்துல இருக்கிற பாண்டியனுடைய இடத்துக்கு வந்துடுறீங்க. சார் எனி ப்ராப்ளம்? ராஜா சார். நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆஃபீஸ் போயிடுங்க. ஓகே. நான் கார் எடுத்துட்டு ஒரு முக்கியமான வேலையை. சார் 1 செகண்ட். கீப் திஸ் சார். தேங்க்யூ. ஓகே சார். வாங்க ரங்கராஜன். இப்ப எல்லாம் ஜி அவன் லட்சக்கணக்கில் ஜி, கோடி கணக்கில் ஜி ஊழல் பண்றாங்க ஜி. என்னமோ சொல்லுவாங்களே, நொங்கு தின்றவனை விட்டுட்டு எங்களை மாதிரி நோண்டி தரவங்க மேல கைய வைக்கிறீங்களே ஜி. பாஸ், எதுக்கு பாஸ் இத்தனை ஜி செலவு பண்றீங்க? ஒரு 2G 3G போதாதா? டேய், சும்மா ஒரு ஃப்ளோக்கு சொன்னேன்டா. ஓகே ஜி. ராணா, அந்தமானுக்கே போய் உங்க அஸ்திவாரத்தை அசைச்ச எனக்கு உன்னை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். டேய், அத வாங்கு. ஓகே, கேட்ட மாதிரி டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்துட்ட. இருந்தாலும் உன்னை உயிரோட விட்டா எங்களுக்கு நல்லது இல்லையா? என்ன சொல்ற? அதனால உன்னையும் உன் பையனையும் உயிரோட விடுறதா இல்ல.
ஜாதகத்துல என் கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு. நீயும் உன் பையனும் ஒரே நேரத்துல போக போறீங்க. ஏய் பாண்டி சுர்ரா. வேண்டாம் ஏய் சுர்ரா. வேண்டாம். விஷ்ணு விஷ்ணு சார் இவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். இவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா உடனே வெளியே வந்துடுவான். வெளியே வந்தா நாட்டையும் காட்டி கொடுத்து கள்ள நோட்டுகளையும் புழக்கத்துல விட்டுருவான். அதனால இவனை இங்கேயே போட்டு தள்ளிடலாம். போட்டுடலாங்களா? ஆ. ஓகே சார். வேணாம். வாங்க சார். குட் பை. விஷ்ணு உனக்கு ஒன்றும் ஆகலையா? இல்லப்பா. ஆர் யூ ஆல் ரைட்? ஓகேப்பா. ராஜா சார். நான் கிளம்புறேன். ஓகே. நீங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு. ஓகே சார். ஓகே ஓகே. விஷ்ணு அப்பா. இங்க நடந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வேண்டாம். சரிப்பா. நீ நேரா வீட்டுக்கு போ. நான் ஆபீஸ் போயிட்டு மெசேஜ் பாஸ் சரி. பண்ணுவேன். என்னடா அது அப்பயே வந்தாச்சுன்னு சொன்னா இன்னும் காணோம். வந்துட்டேன் வந்துட்டேன் 100 ஐஸ். அப்பா வந்துட்டார். ஐயா அப்பா வந்தாச்சு. ஹாய் கிருத்திகா, எப்படி இருக்க? அப்பா. ஆ? வாடா, 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 வாடா. விஷ்ணு வாங்கப்பா. வாங்க வாங்க வாங்க. அம்மா ஏத்துங்கம்மா. ஆரத்தி எடுமா. அப்பா இருப்பா ஆரத்தி எடுமா. லட்சுமி எப்படி இருக்க? நன்ன திருஷ்டி எல்லாம் போட்டோம். பாருங்க அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுசா இருப்பா. பெருமாள் உன்னை காப்பாத்தி கொடுத்துட்டார். உன்னை திரும்பவும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசிரே வந்து. அதான் நான் வந்துட்டேன்லம்மா. என்ன ரங்கா நெத்தில திருமண் காணும். அப்பா பக்தி மனசுல இருந்தா போதும்பா. அடடே அந்த மாதிரில போதி மரம் எல்லாம் இருக்கா? போதி மரத்தை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அதை விட ஒரு முக்கியமான கடமை இருக்கு. அதை முதல்ல நிறைவேற்றணும். எல்லாரும் என் கூட கிளம்புங்க. என்னப்பா கோயில் போறேன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டு வந்துட்டீங்க? விஷ்ணு, குடும்பமே கோவில் மாதிரி இருக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த வீடு தான். வாங்க எல்லாரும். லீனா, லீனா, நான் ரங்கராஜன் வந்திருக்கேன். என்ன உள்ள கூப்பிட மாட்டியா? வாங்க வாங்க. ஹாய் அங்கிள். ஆனி குட்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். வணக்கம். வாங்க வாங்க வாங்களே. This is my father ரங்காச்சாரி. நமஸ்காரம். நமஸ்காரம். இவங்க என்னோட அம்மா. உட்காருங்க. வணக்கம், உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. எல்லாரும் என்ன முதல்ல மன்னிக்கணும். நான் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு தான். ஸோ நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என்ன நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நீங்க பொழைச்சு வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது சரி. நல்லவங்க குரல் பகவானுக்கு எப்பவும் கேட்கும். லீனா, போமா. விஷ்ணு, அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மனுஷாளுக்குள்ள ஜாதி மத பேதமே தேவையில்லை. அன்பு மட்டுமே மனிதனை மனிதனா வாழ வைக்கின்றது அந்த பாபாவோட வாக்கு. சோ இந்த ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தோட நீங்க ரெண்டு பேரும் அன்போடு வாழ.